தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் காலையிலும் கூட தேவனுடைய கிருபையை நாம் அனுபவிக்கத்தக்கதாக, தெய்வ சத்தத்தை கேட்கத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நாம் ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். இந்த 9ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த பவுல் இஸ்ரவேலருடைய தெரிந்தெடுப்பை குறித்து அவர் பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். உலகத்திலே பலவிதமான மக்கள் இருந்தாலும் அந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் பிரத்யேகமாக தமக்காக தம்முடைய சொந்த ஜனங்களாக ஆண்டவர் அவர்களை தெரிந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். அதற்கான காரணம் என்னவென்றால், அவருடைய தெரிந்தெடுப்பு ஒரு இயற்கையானது அல்ல. அது ஒரு இயற்கையான ஒரு காரியம் அல்ல. இஸ்மவேல் முதலிலே பிறந்திருந்தாலும் அவனை தேர்ந்தெடுக்க வேண்டும், அது ஒரு இயற்கையான காரியம். ஆனால் அது அல்ல அவருடைய திட்டம். ஆனால் ஈசாக்கை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அதுபோல ஏசா யாக்கோபு, ஆண்டவர் யாக்கோபை தெரிந்தெடுத்தார், ஏசாவை வெறுத்தார். காரணம் என்னவென்றால், அவருடைய கிரியை நிமித்தமாக அல்ல, அவர் சர்வ ஞானியாயிருக்கிறார். அவர் சர்வ ஞானி. அவர் தமக்கு இஷ்டமானவைகளை அவர் செய்கிறார். தன்னுடைய புண்ணிய கிரியையினாலே ஆண்டவர் தெரிந்தெடுப்பதில்லை. ஆண்டவருடைய தேர்ந்தெடுப்பு இயற்கையானது அல்ல என்று நாம் பார்த்தோம். இந்த 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. தேவனிடத்தில் அநீதி உள்ளதென்று சொல்லலாமா? இஸ்மவேல், ஈசாக்கு இருவரும் பிறக்கிறார்கள், ஒரே தகப்பனுக்கு பிறக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் ஈசாக்கை தேர்ந்தெடுக்கிறார், இஸ்மவேலை வெறுக்கிறார். அதற்கு காரணம், அவருடைய ஆவிக்குரிய வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, இவன் மாம்சத்துக்குரிய பிள்ளை. சரி, ஆனா இங்க ஏசா யாக்கோபு ரெண்டு பேரும் ஒரே தகப்பன் தாய்க்கு அவர்கள் பிறக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் யாக்கோபை தேர்ந்தெடுக்கிறார், ஏசாவை வெறுக்கிறார். அந்த இடத்துல யாக்கோபு, ஏசா என்று சொல்லப்படுகிறது. ரெண்டு தேசத்தை அது குறிக்கிறது. யாக்கோபு என்பது இஸ்ரவேல் தேசத்தை அது குறிக்கிறது. ஏசா என்று சொல்லப்படுகிறது ஏதோம் தேசத்தை குறிக்கிறது. ஏதோம் அதுதான் அந்த ஏசாவாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசா பிறக்கும் போது அவன் சிவப்பாய் இருக்கிறான். அந்த ஏதோம் தேசத்தை தான் அந்த ஏசா என்பவன் குறிக்கிறான். இங்கே சொல்லப்படுகிறதான இந்த ரெண்டு பேரும் ரெண்டு தேசத்தை அவர்கள் குறிக்கிறார்கள். ஆண்டவர் ஏதோமை அவர் வெறுத்து இஸ்ரவேல் தேசத்தை தமக்கு சொந்தமாக தெரிந்து கொள்கிறார். அப்படி அவர் தெரிந்து கொள்வது நிமித்தமாக 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உள்ளதென்று சொல்லலாமா? ஆண்டவர் ஒருத்தரை மாத்திரம் தேர்ந்தெடுக்கிறாரு, ஒருத்தர் என்ன பண்றாரு? விட்டுறாரு. அதனால தேவனிடத்தில் அநீதி இருக்கிறது என்று சொல்லலாமா அப்படின்னு பார்த்தா அதையும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு பார்த்தா, அவர் தமக்கு சித்தமானதை அவர் செய்கிறார். 15ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். ஆண்டவரிடத்தில் அநீதி இல்லை, அவர் தமக்கு சித்தமானவைகளை அவர் செய்கிறார். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல். நீங்க அதனால ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியாது ஆண்டவரிடத்துல அநீதி இருக்குன்னு. என் தலையெடுத்து
இப்படி தாங்க அப்படி நீங்க சொல்லவே முடியாது. கடந்த வாரத்துல ஒரு தெரு ஓரத்தில் வசிக்கிறதான பெண்கள் வைத்து ஒரு ஹோம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஹோமுக்கு எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அவங்களோட என்ன பண்ணுங்க, பேசுங்க, ஒரு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே போயிருந்தோம். அப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, நான் கடவுளுக்கு லெட்டர் எழுதினேன் அப்படின்னாங்க. என்னம்மா எழுதுனீங்க அப்படின்னு கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, கடவுளே என் தலையெழுத்தை எழுதின பேனாவை அடுத்தவங்க யூஸ் பண்ணாதீங்க, தயவுசெய்து அந்த பேனாவை உடச்சி போட்டுருங்க, என் தலையெழுத்தை ஏன் இப்படி எழுதிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தங்களை அவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்லுவாங்க அங்கே போனால். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இப்போ என் தலையெழுத்தை எழுதின பேனாவை இன்னொருத்தவங்களுக்கு எழுதாதீங்க, தயவுசெய்து அந்த பேனாவை உடச்சி போட்டுருங்க. நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவர் நமக்கு இப்படி பண்றாரு, அடுத்தவங்களுக்கு நல்லா வச்சிருக்கிறாரு, என்ன மாத்திரம் இப்படி வச்சிருக்கிறாரு, நான் மாத்திரம் இந்த குடும்பத்தில் பிறந்தேன், நீ என்னுடைய விதியே என்னது இப்படிதான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதான் 14ஆம் வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? இப்படி நம்ம சொல்லலாமா? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? தேவனிடத்தில் அநீதி ஏன் எனக்கு மாத்திரம் ஏங்க இந்த மாதிரி? என் கூடவே இருக்கிறான் என் ஃப்ரெண்டு, ஆனா அவன் எப்படி இருக்கிறான்? ஆண்டவர் அவன் தேட கூட மாட்டான், சரியா? ஆனா அவன் வாழ்க்கை நல்லா தான் இருக்கு, ஆனா என் கதை மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல கூடாது, சொல்லக்கூடாது. காரணம் என்னவென்றால் 15ஆம் வசனம் சொல்லுது, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் நான் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல். காரணம் என்னவென்றால் அவர் சர்வ அதிகார சித்தமுடையவர், சர்வ அதிகார சித்தமுடையவர். அவர் சித்தமுடையவர் மாத்திரமல்ல, அவர் சாவரின் காட். அவருக்கு சர்வ அதிகார சித்தம் உண்டு. அவருக்கு எதை வேணாலும் எப்படி வேணாலும் செய்ய சித்தம் உண்டு. அவர் எல்லாவற்றையும் நன்மைக்காகவே தான் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. நீ இந்த உலகத்திலே 7ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், 7ஆம் அதிகாரம் 6, 7, 8. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து. பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டாரே. பூச்சக்கரத்துல இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் காட்டிலும் உன்னை தெரிந்து கொண்டாரு. நீ ரொம்ப விசேஷம்னு தெரிஞ்சு கொண்டாரா? வாசிக்கலாம் 7ஆம் வசனம். கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து, கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. உங்களை தெரிந்து கொள்ள. இப்ப எல்லாம் யோசிப்பீங்க, ஆண்டவர் எனக்கு மேல ரொம்ப அன்பு, அதனாலதான் நான் உன்னை ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார்னு சொல்லி. ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க. நீங்கள் சகல ஜனங்களிலும், முதல்ல வாசிங்களேன், முதல்ல 7ஆம் வசனம். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க ரொம்ப திரட்சியான ஜனம், அதனால என்ன பண்ண, உன் மேல அன்பு வைத்து ஆண்டவர் உன்னை என்ன பண்ணல, தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீர்கள். கொஞ்சமா இருந்தீங்க. நீ எல்லாராலும் வெறுக்கப்பட்டு கொஞ்சமா இருந்தீங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகி எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூச்சக்கரத்துல இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் நம்ம ரொம்ப விசேஷமானவங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மள தெரிந்து கொள்ளல. அவர் நம்ம மேல அன்பு வைத்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஏங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கேள்வி கேட்க முடியாது. அவர் சர்வதிகார சித்தமுடையவர், சாவரின் காட். அவர் எதை வேணாலும் எப்படி வேணாலும் செய்வாரு. நம்ம கேள்வி கேட்க முடியாது. அதான் 14ஆம் வசனம் சொல்லுது, சொல்ல கூடாது, எந்த கேள்வியும் கேட்க கூடாது. இப்ப 20ஆம் வசனம் வாசிக்கலாம். 20, 21. அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? கவனிங்க, இப்போ நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம என்ன பண்றோம்? கேள்வி கேட்கிறோம். ஆண்டவரே, என்ன மட்டும் ஏன் ஆண்டவரே? அதுக்கு தான் இங்க பவுல் அதற்கான விளக்கத்தை சொல்லுகிறார். 19ல இருந்து வாசிங்களேன். 19. அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். ஆண்டவர் சர்வதிகார சித்தமுடையவர். எவன் மேல் சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல் சித்தமா இருப்பார். அதை நீங்க கேள்வி கேட்க முடியாது. ஆனா அதை கேள்வி கேட்கிறன்னு தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? தேவனை எதிர்த்து எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணீங்க, அவங்களுக்கு அப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க முடியாது. அப்படி கேள்வி கேட்டேன்னா அதுதான் இப்ப நம்ம வாசித்தோம். ஒரு களிமண்ணானது அந்த வாசிக்கலாமே 21ஆம் வசனம். மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? அவனுக்கு அதிகாரம் இல்லையா? குயவன் பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் பிசைஞ்சு ஒரே மாதிரி பாத்திரமா செய்யறான். வித்தியாசமா என்ன பண்றான்? செய்யறான். ஏன் நீ இப்படி செய்யறன்னு சொல்லி கேட்க முடியாது. அது அவனுடைய அவனுக்கு அதிகாரம் இருக்கு. அவன் இஷ்டம் போல அதை என்ன பண்றான்? செய்யறான். அதனால நீ அவனை எதிர்த்து, ஆண்டவரை எதிர்த்து தர்க்கிக்க கூடாது. வாசிக்கலாம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருந்தாரானால் உனக்கு என்னப்பா? ஒருத்தன் என்ன பண்றான்னா ஆண்டவர்கிட்டயே வரமாட்டான். எவ்வளவோ ரட்சிப்ப சொல்லியாச்சு, எவ்வளவோ காரியத்தை சொல்லியாச்சு, ஆனாலும் என்ன பண்றான்? ஆண்டவர்கிட்ட வரமாட்டான். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவன் மேல ரொம்ப கிருபையா இருந்து அவனுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறாரு. இப்ப நமக்கு என்னன்னா, என்ன ஆண்டவரே, அவனுக்கு எவ்வளோ முறை சொல்லியாச்சு, இன்னும் உங்ககிட்ட வரவே, இன்னும் அவன் மேல இரக்கமாவே இருக்கிறீங்களே, இன்னும் அவன் மேல கிருபையாவே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா உனக்கு என்னப்பா? அது என் இஷ்டம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெரிந்தெடுப்பை ஃபுல்லா நம்மளால புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா அது புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அது இஸ் சாவரின் காட். அது அவர் சர்வாதிகார சித்தமுடையவர். அந்த அனாதி தீர்மானம், அந்த சித்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நாம் எதிர்த்து நிற்க முடியாது. அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது.
ஆண்டவருடைய சித்தத்துக்கு எதிராக நாம் நிற்க முடியாது. ஆனா ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும், எல்லாத்திலையும் வித்தியாசம் இருக்கு. எல்லாத்தையும் ஒரு குயவன் ஒரே மாதிரி செய்யறது கிடையாது, வித்தியாசமா செய்யறாரு. அதனால ஆண்டவர் என்னையும் வித்தியாசமா என்ன பண்ணியிருக்காரு, உண்டாக்கி இருக்கிறார், என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 25ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். 25லிருந்து 29 வரைக்கும் வாசித்தோம் சொன்னா வாசிக்கலாம். அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்றும், சிநேகிக்கப்படாத இருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணல தலையாயிருந்தாலும் மீதியா இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும். 29 வாசிக்கலாம். அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி 30ஆம் வசனம் வாசிங்க. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? பாருங்க, இந்த வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் இதை குறித்து முன்னமே சொல்லி இருக்கிறார், முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. நான் இப்படிதான் செய்வேன் அப்படின்றது முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். ஓசியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஓசியா 1:10. என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். நீங்கள் என் ஜனம் அல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது முன்கூட்டியே உரைக்கப்பட்டிருக்கிறது. ஓசியாவினாலே முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது, ஏசாயாவினாலே முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம ஆண்டவரிடத்துல தர்க்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவரை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நம்ம கேள்வி கேட்டோம்னு சொன்னா மிதிக்கப்பட்ட களிமண் குயவனை பார்த்து பேசுதே அது போல ஆகிவிடும். மிதிக்கப்பட்ட களிமண் குயவனை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா? ஏன் என்ன இப்படி வரைகிற அப்படின்னு சொல்லி. எப்பா, நான் சர்வாதிகார சித்தமுடையவன், நான் எதை வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் செய்ய என்னால முடியும். அது மட்டும் இல்லை, இதை நான் இப்படிதான் செய்வேன்னு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன், திடீர்னு நான் செய்யல. ஓசையா முன்னறிவித்திருக்கிறார், ஏசாயா முன்னறிவித்திருக்கிறார். இதெல்லாம் நான் சொல்லிட்டு தான் நான் செய்றேன். அதனால நீ கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம உபாகமத்துல வாசித்தோம் 7ஆம் அதிகாரத்துல அவங்க எப்படிப்பட்ட ஜனமா இருந்தாங்க, கொஞ்ச ஜனமா இருந்தாங்க. இப்ப ஓசியாவுல வாசித்தோமே, ஓசியால 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன வாசித்தோம்? அங்க கொஞ்ச ஜனம்னு பார்த்தோம், இங்க வாசிங்க, திரும்பவும் வாசிங்க. அந்த வாசிங்க. என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அல்லேலூயா. அவங்க கொஞ்ச ஜனம் தான், ஆனா நான் அவங்களை எப்படி மாற்றி இருக்கிறேன், எண்ணவும் அளக்கவும் கூடாது. அது மாத்திரமல்ல, அவங்க சொந்த ஜனங்களாக நான் என்ன பண்ணுவேன், மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஓசையா என்ன பண்ணாரு, முன்னறிவித்தார். என்னை குறித்து ஆண்டவர் முன்னறிவித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர்
என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏன் நான் கேள்வி கேட்க முடியாது? காரணம் ஒன்று என்னவென்றால், அவர் சர்வதிகார சித்தமுடையவர். அது மட்டுமல்ல, என்னை குறித்து அவர் முன்கூட்டி முன் அறிவித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், தேவனுடைய உண்மையை அவமாக்க கூடாது. 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 30 வாசிக்கலாம். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. தேவனுடைய உண்மைகளை நாம் அவமாக்க முடியாது. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் அவங்கள மட்டும் தெரிந்து கொண்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்க வேணாம். நம்ம விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும் சொன்னா, அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் நீதி உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர். அவர் நீதி உள்ளவர். மூன்றாவது, அவர் நியாயம் உள்ளவர். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தபடியாக அவர் கிருபை உள்ளவர். அல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் நியாயம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். அவர் தம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றுவார். எப்படிப்பா நோக்கத்தை நிறைவேற்றுவார்னா, உண்மையா, நீதியா, நியாயமா, கிருபையா? எப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் என்ன இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஆண்டவர் பின்னாடி பார்த்தோம் சொன்னா, காட்டு ஒலிவ மரமாகிய இருந்ததான நம்மை அதை நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைத்திருக்கிறார். இதெல்லாம் எப்படி செய்தார் அப்படின்னு சொன்னா, பின்னாடி அதை நம்ம பார்க்கலாம். எப்படி ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்தார் அப்படின்னு சொன்னா, அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் நியாயம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் நோக்கங்களை நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. அவர் நோக்கத்தை நிறைவேற்றாரு. அவர் தமக்கு சித்தமானபடி செய்கிறார். நான் அதை கேள்வி கேட்க முடியாது. அவர் ஏனென்றால் அவர் சர்வதிகார சித்தமுடையவர். அவர் ஏற்கனவே முன்னறிவித்திருக்கிறார். அதனால் அவர் சித்தத்தை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. இதை நான் என்ன பண்ணணும்னா, அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் நியாயம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர் என்பதை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க விசுவாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களை வைத்ததான அந்த இடம், ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்ததான அந்த தெரிந்தெடுப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம்.